ஹாய் நண்பா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபிஷிங் அட்டாக். ஃபிஷிங் அட்டாக்னா என்ன? ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஃபேக் எஸ்எம்எஸ், ஃபேக் கால்ஸ், ஃபேக் இமெயில், ஃபேக் லிங்க்ஸ், ஃபேக் வெப்சைட் இந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அவன் கேதர் பண்ணிக்குவான். அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு சென்சிட்டிவ் டேட்டா, ஒரு பாஸ்வேர்டு, ஒரு கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், ஓடிபிஸ், சிவிவி நம்பர் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கு. அதை எப்படி அவன் கேதர் பண்ணுவான்னா, ஒரு ஹியூமன் மைண்டை மேனிப்புலேட் பண்ணி, அதாவது அவனுக்கு ஒரு ஆசை வார்த்தை கூறி, அதாவது அது எப்படி இருக்கும்னா, கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் லிங்கை ஓப்பன் பண்ண வச்சு அதில் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் நம்பர், உங்கள் சிவிவி நம்பர் இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களை ஏமாத்துகிற வேலை தான் இந்த ஆசை வார்த்தை. அதாவது நண்பா, ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டுக்கும் ஒரு ஃபேக் வெப்சைட்டுக்கு எப்படி இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் இப்படி தான் நண்பா இருக்கு. ஒரு அஃபீஷியல் வெப்சைட் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோம், அதில் வந்துட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, அது டைரெக்டாக லாகின் ஆகிரும். ஆனால் ஒரு ஃபேக் லிங்கில் வந்துட்டு போயிட்டு பார்க்க அச்சசலாக வந்துட்டு ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே இருக்கும். அதில் போய்ட்டு உங்கள் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போட்டிங்கன்னா வச்சுங்களேன், லாகின் பண்ணினா உங்களுக்கு லாகின் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா, உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அந்த ஹேக்கர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான் பார்த்தீங்களே ஒரு ஃபேக் வெப்சைட்டு, அதில் போய் ஸ்டோர் ஆகிரும். அதாவது அந்த இதை அவன் எடுத்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்குவான். அந்த மாதிரி ஒரு இதாகிரும். அதாவது இதுலேருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கலாம்னா, எந்த ஒரு லிங்க்கும் வந்தாலும் அதை நீங்கள் டச் பண்ணி 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணி அந்த லிங்கை யூஸ் பண்ணுங்கள். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு ஓடிபி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் ஃபோனில் சொல்லாதீங்க, அதை நீங்கள் நேர்லேயே போயிருங்க. அதேமாதிரி அப்படி தான் இந்த வெப்சைட்டும் அப்படி தான். இந்த வெப்சைட்டும் இந்த மாதிரி ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டா அப்படின்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபிஷிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆளை ஏமாத்துகிற பேர் தான் ஃபிஷிங். நீங்கள் கடலில் போய் ஒரு தூண்டில் போடுறீங்க, அதில் வந்து ஒரு மீன் மாட்டுது, அந்த ஹூக்கில் என்ன ஆகுது, மீன் ஒரு சாப்பாடு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஏமாந்து மாட்டிக்குது. அதே மாதிரி தான் நம்ம இது ஃபிஷிங் அட்டாக்கு. ஓகே நண்பா.